நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் ஒன்று இன்றைக்கி நடந்துருச்சுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? எங்கள் கோழி குஞ்சு பொரிச்சிருச்சு. பார்த்தீங்களா? நான் 13 முட்டை வச்சுருந்தேன் இந்த கோழிக்கு. ஆனால் 10 முட்டை நல்லபடியாக பொரிச்சிருச்சு. ஒரு முட்டையில் மட்டும் குஞ்சு உள்ளேயே இறந்துருச்சுங்க. என்னன்னே தெரில. பாவம். ஆனால் 2 முட்டையை வேஸ்ட் ஆக்கிருச்சுங்க. ஆனால் 10 குஞ்சு பொரிச்சிருச்சு பார்த்துக்கங்க. இன்னொரு கோழி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா? அதுக்கு நான் 11 முட்டை வச்சுருந்தேன். 2 குஞ்சு பொரிச்சிருக்கு. மித்த முட்டையெல்லாம் குஞ்சு பொரிச்சிரும். நாளைக்குள்ளே குஞ்சு பொரிச்சிரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த பார்த்தீங்களா, இந்த முட்டைக்கு ஒரு கோழி இருக்குங்க. முட்டை மட்டும் தான் போடுது. ஆனால் அடையிலே உட்கார மாட்டேது. என்ன பண்ணுறதுனே தெரில. இது செகண்ட் டைம் அது முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது. ஃபஸ்ட் டைம் போட்டிருந்த முட்டையிலையும் அடையில் உட்காராமலே நான் வேறு கோழிக்கு வச்சுட்டேன். இந்த டைம் போட்டிருக்க முட்டை அடையில் எப்படியாவது வச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 நாளாக பிடிச்சி அடையில் உட்கார வைக்கிறேங்க. அது நின்றுக்கிட்டே இருக்குது. இல்லாட்டா அடையை விட்டு ஓடி போயிடுதுங்க. அநியாயம் பண்ணுதுங்க அந்த கோழி. பார்த்தீங்களா? இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற கோழி. எங்கள் கோழியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அடைக்கு எப்படி உட்கார வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. தெரிஞ்சவங்க யாராவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.